Taste the Daily. திருவண்ணாமலையில் மண் சரிவில் சிக்கியவர்களை மீட்கும் பணி மந்தகதியில் நடப்பதாக முன்னாள் அமைச்சர் குற்றம் சாட்டினார். திருவண்ணாமலை மலையில் பெரிய பாறை உருண்டு வஉசி நகர் 11வது தெருவில் வீடுகளின் மீது விழுந்ததில் 7 பேர் சிக்கிக் கொண்டனர். இது தொடர்பாக முன்னாள் அமைச்சர்கள் அக்ரி எஸ் கிருஷ்ணமூர்த்தி, எஸ் ராமச்சந்திரன் ஆகியோர் மீட்பு பணி நடைபெறும் இடத்தை பார்வையிட்டு மீட்பு பணிகளில் அதிமுகவினரும் ஈடுபட ஆலோசனை வழங்கினர். தொடர்ந்து பேசிய முன்னாள் அமைச்சர் அக்ரி எஸ் கிருஷ்ணமூர்த்தி, புயல் பாதிப்பு தொடர்பான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை திமுக அரசு மேற்கொள்ளவில்லை என குற்றம் சாட்டினார். கடந்த 4 நாட்களாக இந்த புயலின் மூலமாக திருவண்ணாமலை மாவட்டமும் பாதிப்பு ஏற்படும் என்று வானிலை நிலையம் அறிவித்தும் கூட இந்த மாவட்ட நிர்வாகமும் அரசும் எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தினால் இன்றைக்கு அண்ணாமலையார் திருக்கோயில் அமைந்திருக்கிற அண்ணாமலையார் மலையின் அடியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற 7 பேருடைய உயிர் இன்றைக்கு மரணமடைந்தார்கள் என்ற செய்தி வந்திருக்கிறது. அதை எடுப்பதற்கு கூட இந்த மாவட்ட நிர்வாகமும் அரசும் இதுவரை எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. நீலகிரி மாவட்டம் உதகையில் பெஞ்சல் புயல் காரணமாக பெய்த மழையால் ஏற்பட்ட வெள்ளத்தில் வாகனங்கள் சிக்கின. மழையால் கோடப்பமந்து கால்வாயில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக பேருந்து நிலையம் அருகில் உள்ள ரயில்வே பால பகுதியில் மழைநீர் தேங்கியது. இதனால் அவ்வழியே சென்ற வாகனங்கள் வெள்ள நீரில் செல்ல முடியாமல் சிக்கின. அவ்வாகனங்கள் கயிறு கட்டி மீட்கப்பட்டன. இதேபோல் ரயில்வே காவல் நிலையத்தையும் வெள்ள நீர் சூழ்ந்தது. இந்த நிலையில் வெள்ள நீரை வெளியேற்ற ஸ்டாலின் அரசின் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே நாராயணபுரத்தில் பெய்த மழையால் கோழிப்பண்ணையில் வெள்ள நீர் புகுந்ததால் சுமார் 10,000க்கும் மேற்பட்ட கோழிகள் உயிரிழந்தன. மழை காரணமாக பண்ணைக்குள் திடீரென வெள்ளம் சூழ்ந்ததால் 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஆயிரக்கணக்கான கோழிகள் வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தன. இதனால் பெரும் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக வேதனை தெரிவிக்கும் கோழிப்பண்ணை உரிமையாளர் ஸ்டாலின் அரசு உரிய நிவாரணம் வழங்க கோரிக்கை விடுத்துள்ளார். விழுப்புரம் மாவட்டத்தில் புயல் மழை காரணமாக ஏற்பட்ட பாதிப்புகளை செயலற்ற ஸ்டாலின் அரசு மந்தகதியில் சீரமைத்து வருவதால் மக்கள் தவித்து வருகின்றனர். முத்தம்பாளையம் ஏரி உடைந்ததால் அதிலிருந்து வெளியான தண்ணீர் தேசிய நெடுஞ்சாலை வழியாக வெளியேறி அங்குள்ள ஓம் சக்தி நகர், திருமலை நகர் உள்ளிட்ட பகுதிகளை சூழ்ந்தது. இதேபோல் மேல்மலையனூர் அருகே உள்ள நொச்சலூர் தற்காலிக தரைப்பாலத்தை மழைநீர் அடித்து சென்றதால் சுமார் 10 கிராமங்களுக்கு போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் பெஞ்சல் புயல் காரணமாக கடந்த 2 நாட்களாக பெய்த மழையால் புதுர்நாடு செல்லும் மலைசாலையில் 20க்கும் மேற்பட்ட இடங்களில் மண் சரிவு ஏற்பட்டது. ஜவ்வாது மலைப்பகுதியில் திருப்பத்தூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட புதுர்நாடு, நெல்லிவாசல் மற்றும் அதனை சுற்றியுள்ள மலை கிராமங்களில் காற்றுடன் பெய்த மழையால் ஆங்காங்கே புதிய நீரோடைகள் உருவாகின. இதனால் ஏற்பட்ட மண் சரிவால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே அப்பம்பட்டு மணலப்பாடி இடையேயான சாலை மழை வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டது. இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து முழுமையாக துண்டிக்கப்பட்டு ஒதியத்தூர், சென்னாலூர் உள்ளிட்ட 5 கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் கடும் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளனர். 500 ஏக்கர் பரப்பில் பயிரிடப்பட்ட நெல் வயல்களும் மழை வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. இதே பகுதியில் சாலை உடைப்பு ஏற்பட்டதை நினைவூட்டியும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் சரியான நடவடிக்கை எடுக்காததாலேயே இந்த நிலை உருவாகியதாக பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அருகே புயல் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அதிமுகவினர் நிவாரண உதவிகள் வழங்கினர். உரகடத்தை சேர்ந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அதிமுக கலைப்பிரிவு மாவட்ட செயலாளர் சுரேஷ் ராமச்சந்திரன் ஏற்பாட்டில் உணவு மற்றும் தார்பாய்களை செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் திருக்கழுக்குன்றம் எஸ் ஆறுமுகம் வழங்கினார். இதேபோல் சதுரங்கப்பட்டினத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இருளர் பழங்குடியினர் மற்றும் மீனவ மக்களுக்கு ஊராட்சி மன்ற தலைவர் ரேவதி சுவாமிநாதன் ஏற்பாட்டில் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் திருக்கழுக்குன்றம் எஸ் ஆறுமுகம் உணவு மற்றும் தார்பாய் ஆகியவற்றை வழங்கினார். அப்போது ஒன்றிய கழக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே மழையால் 2 ஏக்கர் மக்காச்சோளம் முற்றிலுமாக சாய்ந்து வீணாகியது. இடச்சித்தூர் கிராமத்தை சேர்ந்த மஞ்சு என்பவர் பயிரிட்டிருந்த மக்காச்சோளம் மழை நீரில் மூழ்கி சேதமடைந்தது. ஏக்கருக்கு 30,000 ரூபாய் செலவு செய்த நிலையில் பெரும் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக வேதனை தெரிவித்துள்ள விவசாயி, இதுகுறித்து ஸ்டாலின் அரசின் வேளாண் துறை நடவடிக்கை மேற்கொண்டு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார்.